Yes, ma'am. Yes, ma'am. So first good morning க்கு நம்ம என்ன first நம்ம ஹாய் சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஹலோ ஹலோ. Hello. அடுத்து guten morgen guten morgen அப்படின்னா குட் மார்னிங். guten guten morgen. Guten Morgen. guten tag. Guten Tag. guten tagனா குட் டே. சோ நம்ம குட் ஆஃப்டர்நூன் விஷ் பண்ணுவோம் இல்லீங்களா, அதுக்கு பதிலா நம்ம என்ன விஷ் பண்ணோம், guten tag. மலர்ஜி கொஞ்சம் பேசிட்டு மியூட் Abend. ஆன்சர் guten Abend. குட் ஈவினிங்க்கு guten Abend. Guten Abend. இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா, இது வந்து நம்மளுக்கு 1 hour கிளாஸ் தான். ஸோ 1 hourனா நம்ம பேசி முடிச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutes, நம்ம ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes ஆனாலுமே ஒரு 40 minutes நம்ம சின்சியராக உட்காந்து நம்ம எஃபர்ட் போட்டு படிக்கணும், சரிங்களா? ஸோ அதனால மோஸ்ட்லி அந்த 1 hour வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மேம் அந்த குடன் ஆபண்டுக்கு என்ன மேம் சொன்னீங்க? குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே. guten Abend. அப்புறம் குட் நைட்டுக்கு gute Nacht. gute Nacht. Good day, night. Nacht. Nacht. Night. NACH. NACH. So Nacht. Okay. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுங்க, ஹாய் சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? Hello. குட். குட் மார்னிங்க்கு Guten Morgen. சூப்பர். குட் டே Guten Tag. குட் ஈவினிங்க்கு Guten Abend. குட் நைட் Good night. Good day, night. gute Nacht. இந்த நம்ம வந்து இந்த ஈ இருக்கே அப்படின்னா ஈ கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஸ்பெல் பண்ணணும். gute Nacht. ஓகே சூப்பர். இது நீங்க டெய்லி நீங்க பண்ணும்போதெல்லாம் மார்னிங் எந்திரிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விஷ் பண்ணணும்னா, ஜெர்மன் படிக்கிறவங்களா தெரிஞ்சவங்க இருந்தா நீங்க guten morgen விஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இது இந்த 5மே வந்து இந்த டே ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆமா. ஓகே. இப்போ அடுத்தது நம்ம விஷ் பண்ண உடனே நம்ம என்ன சொல்லுவோம், என் பேரு உன் பேர் அப்படின்னு எல்லாம் கேட்டுப்போம் இல்லைங்களா, இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்னா. சோ என் பேரு, சோ உங்களோட எல்லாரோட நேம்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்போ my name is சரி இப்போ பேசுறீங்களா, உங்க பேர் என்ன? பாலாஜி. my name is பாலாஜி இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? இஷ் ஹைசே. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த ஒரு சிம்பிள் ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? இந்த சிம்பிளுக்கு வந்து இந்த பீட்டா சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, பி சிம்பிள், பெரிய பி சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து டபுள் எஸ் சவுண்ட் கொடுக்கும், ஓகேங்களா? ஓகே. ஆனா இது வந்து பீட்டா சிம்பிள் நம்ம போடுவோம் இல்லைங்களா, தெரியுமா எல்லாருக்குமே பீட்டா சிம்பிள்? இல்ல மேம் தெரியாது. ஓகே. இது வந்து பெரிய பி மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து என்ன சொல்வாங்கன்னா டபுள் எஸ் சவுண்ட் வரும், டபுள் எஸ். ஓகேங்களா? இது பியா படிக்க கூடாது, பி படிக்க கூடாது. இஷ் ஹைசே சொல்லுங்க. இஷ் ஹைசே. இஷ் ஹைசே பாலாஜி இப்படியும் சொல்லலாம். அப்புறம் இஷ் பின் பாலாஜி. சோ இன்னொரு விதமும் இருக்கு, மைன் நாம இஸ்ட் பாலாஜி. இது மூணுத்துல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். மூணுமே உங்க பேர் என்னன்னு சொல்றதுக்கு தான் யூஸ் பண்ணும். ஓகே. ஓகே. சோ இந்த பேர் இப்போ மை நேம் இஸ் பாலாஜின்னு சொல்லிட்டோம். அவங்களோட பேர் என்னன்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன क्वेश्चनனா
வி வி ஹைசன் ஜி. இப்போ நம்ம ஃபார்மல் இன்ஃபார்மலா பேசுவோம் இல்லைங்களா, ஆமா மேடம். அதே மாதிரி தான் ஜெர்மன்லயும் ஃபார்மல் இன்ஃபார்மல். ஃபார்மல் எல்லாம் நம்ம யார்கிட்ட பேசுவோம்? பெரியவங்க கிட்ட, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றவங்க கிட்ட, ஆபீசர், பாஸ், மேனேஜர்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன ஃபார்மல்ல பேசுவோம் இல்லீங்களா? ஆமா மேடம், நம்மளோட ஹையர் அபிஷியரா இருக்கிறவங்க. இப்ப அப்படி பேசும்போது உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு வி ஹைசன் ஜி. வி ஹைசன் சி. சோ இதுவே வந்து நீங்க இன்ஃபார்மலா பேசணும், சின்ன பையன் கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்கணும் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்னா வி ஹைஸ்ட் டு. வி ஹைஸ்ட் டு. வி ஹைஸ்ட் டு. இப்ப இதே மாதிரியே நம்மளோட ஏஜ்லயே இருக்காங்களா மேடம்? இப்ப நாங்க எல்லாம் டிரைவருக்கு போறோம், மெக்கானிக்கல் அவங்க போறாங்க, அவங்க ரேஞ்சிலேயே கூட ஒர்க் பண்ற மெக்கானிக் அவங்கள்ட்ட எல்லாம் இப்படி இதே யூஸ் பண்ணிக்கலாமா? டு போட்டு பேசலாம். டு போட்டு. ஆமா. ஓகே மேம். அப்புறம் மேம் அவங்க வந்து உன்னோட நேம் வாட் இஸ் யுவர் நேம்னு அவங்க கேட்பாங்கல்ல? ஆமா. அது கொஞ்சம் அதுதான் சார். இப்போ வந்து வி ஹைசன் ஜி அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஃபார்மலா பேசும்போது நீங்களும் அவங்க கிட்ட ஃபார்மலா பேசுங்க. ஓகே மேம். இல்ல மேம், இப்ப இது வந்து நாங்க மை நேம் இஸ் தான் என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம போய் பார்க்கல வாட் இஸ் யுவர் நேம் நம்ம கேக்குறோம்ல? ஆமா ஆமா. அதனா எப்படி நம்ம கேக்குறது? அதுதான் வாட் இஸ் யுவர் நேம் கேக்குறதுக்கு இதுதான் வி ஹைசன் ஜி. ஓகே மேம். ஃபார்மலா கேக்குறதுக்கு. இதுவே நம்ம சின்ன பசங்க நம்ம ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேக்குறதுக்கு இன்ஃபார்மலா வி ஹைஸ்ட் டு. ஓகே மேம். நீங்க ஜி போட்டு பேசினாலே வந்து ஃபார்மல் தான். ஓகே மேம். ஜினா நீங்கன்னு அர்த்தம். ஓகே மேம். டூனா நீ இல்ல உன்னுடைய பேர் அப்படின்னு சொல்லும்போது டு. சிங்கிள் ப்ளூரல் அந்த மாதிரி. சிங்குலர் ப்ளூரல் இல்ல, ஃபார்மல் இன்ஃபார்மல். ஓகே மேம். மரியாதையா பேசுவோம் இல்லீங்களா, அது ஜி போட்டு பேசினா மரியாதையா பேசுற மாதிரி. நீங்க வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ரெஸ்பெக்டோட, ஆமா மேடம், அதுக்கு ஜி போட்டு பேசணும். இந்த ஜி இருக்கு இல்லீங்களா, SIEC, இத போட்டு பேசணும். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? புரியல மேடம். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியல மேடம், வீடியோ ஆஃப்ல இருக்கு. இல்ல வீடியோ ஆஃப்ல இருந்தாலும் என்னோட ஸ்கிரீன் தெரியுமே. தெரியுது மேம், அவர் டிஸ்ப்ளே தான் மாத்தி சொல்றாரு. ஓகே ஓகே. ஒயிட் போர்ட் நான் இங்க டைப் பண்றது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மேடம். அதுதான் கேக்குறேன் நான். ஓகே, இங்க ஜி போட்டு பேசுனா ஃபார்மல்லா மரியாதையோட பேசுறதுக்கு ஜி போட்டு பேசுவோம். ஓகே மேடம். நீங்க ஜி போட்டு பேசுனீங்கன்னா இந்த எழுத்து அப்படியே இருக்கணும், வி ஹைசன் ஜி. ஓகே மேம். இங்க டு போட்டு பேசினா இங்க பாதி தான் இருக்கு, வி ஹைஸ்ட் டு. ஓகே மேம். ஓகேங்களா? மாத்தி மாத்தி கேட்க கூடாது, வி ஹைசன் டு போட கூடாது. ஓகேங்களா? ஓகே மேம். சோ இந்த ஃபார்மேட் நீங்க அப்படியே நீங்க படிச்சுக்கணும். ஓகே மேம். சோ இந்த क्वेश्चन கேக்குறதுக்கே 3 டைப்ஸ் இருக்கு. இந்த क्वेश्चनக்கு மட்டுமே 3 டைப்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரே டைப்ல கேட்க மாட்டாங்க. வி ஹைசன் ஜி, இன்னொரு என்னன்னா வேர்ஸ் இன் ஜி அப்படின்னா ஹூ ஆர் யூ. ஓகே. சரிங்களா? இங்க வந்து ஹூ ஆர் யூன்னு கேட்டா கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லீங்களா? ஆனா அங்க அப்படி கிடையாது. இப்படி வேர்ஸ் இன் ஜி இல்ல வேர் பெஸ்ட் டு. ஓகே, வேர் பெஸ்ட் டு. அதுக்கப்புறமா இன்னொரு விதமா கூட கேட்பாங்க, வி இஸ் இயர் நாம. சோ நம்ம இங்கிலீஷ்ல நேம் சொல்லுவோம் இல்லீங்களா? ஆமா மேம். அங்க வந்து நாம சொல்லணும், நாமன்னு படிக்கணும் ஜெர்மன்ல. இல்ல மேம், அது நம்ம படிக்கிறது இது NAME தான் வருது, அது நாம நம்ம இப்ப வந்து ஒரு சேலம் அந்த மாதிரி லெட்டருக்குலாம் மாறும்ல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஊர் பேர்ல அப்படியே சொல்லிடணும். ஓகே மேம். இப்போ ஊர் பேரு, இன்டர்நேஷனல் நேம்ஸ் எல்லாமே அப்படியே சொல்லிடலாம், அதை ஒண்ணும் மாத்த வேண்டாம். ஓகே மேம். இல்ல மேம், நம்ம சேலத்துக்கு SAன்னு போடுவோம் தெரியுங்களா? ஆமா ஆமா ஆமா. அது மாதிரிதான் இது நேம்னா, நம்ம இதுல நேம்னா அங்க NAன்னா நான் அர்த்தம். நாம இப்படிதான் ப்ரொனன்சியேஷன் இப்படிதான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்க மாறுது. ஆமா. அப்புறம் வி இஸ் ஹியர் நாமனா உங்களுடைய பேர் என்ன? ஓகே.
அதே மாதிரி உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது வி இஸ் தைன் நாம. சோ இந்த Okay, ma'am. மூணுத்துல எது கேட்டாலுமே உங்களோட பேர் என்னன்னு பேர் தான் என்ன? அர்த்தம் வரும். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க உங்களோட பேரு 3 விதத்துல எது வேணாலும் சொல்லலாம். இஷ் ஹைசே பாலாஜி, இல்ல இஷ் பின் பாலாஜி, இல்ல மை நாமா இஸ் பாலாஜி அப்படி சொல்லலாம். ஓகே மேம். மேடம் சார். மேடம் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டெலிபோனிக் இன்டர்வியூ இருக்கும் ஜெர்மன்ல இருந்து. அது அது இதுல உங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தெளிவா கொடுக்குற மாதிரி பிராக்டிஸ் கொடுத்துருங்க. ஓகே. அப்போ இல்ல மேடம் மணிவர்மா, இப்ப செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா இங்கிலீஷ் தானே ஃபர்ஸ்ட் வருவாங்க, டைரக்டா ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம தான் லாங்குவேஜ்ல இருந்து தானே அப்ளை பண்ணிருக்கோம். இல்ல ஜெர்மன் கம்பெனில இருந்து வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, பேசுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். ஓகே ஓகே. ஓகேவா? இல்ல அவங்க கேக்குற கேள்வி கூட நமக்கு புரிஞ்சிரும். ஆனா நம்ம அந்த ஜெர்மன் லாங்குவேஜ்ல என்னால பதில் சொல்ல முடியுமான்னு தான் அந்த கொஞ்சம் யோசிக்கிறது. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எடுத்தோம்னா ஜெர்மன்ல அடி பாத்துக்கலாம். ஓகேவா? சரி சரி. ஓகே. சோ மத்தவங்க எல்லாம் இத கேக்குறீங்களா, பிராக்டீஸ் பண்றீங்களா எனக்கு தெரியல. பாலாஜி சார் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். மேடம் இப்ப இன்னொரு டவுட் சொல்லணும்னா, மேடம் பேரு கிரேசி தாம்சன் சொல்லிட்டு சொல்றாங்க. சென்னையில இருக்காங்க, ஐநாவரத்துல இருந்து இப்ப எடுக்கிறாங்க. இவங்க வந்து 17 வருஷம் உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம்க்கு. ஜெர்மனிக்கு ஜெர்மன்காரன் தான் புக் எழுதியிருக்காங்க இது வரையும் லாங்குவேஜுக்கு. ஓகேங்களா? A1 A2 B1 B2க்கு. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்டா ஜெர்மனுக்கு புக் எழுதின ஒரு ஆளு இவங்கதான். அது நம்ம இன்ஸ்டியூட்டுக்காக தான். ஓகேங்களா? இந்த A1 லெவலுக்கு தனியா இண்டிவிஜுவல் புக் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். மேடம் தான் எழுதியிருக்காங்க அந்த புக். ஓகே மேடம், கங்க்ராச்சுலேஷன். எடுக்கிறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படியாப்பட்ட சந்தேகம் ஜெர்மன்ல எதை கூட இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மேடமோட சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. சோ இப்ப இந்த ஆப் நாங்க ஜெர்மனியே போயிட்டாலும் இந்த ஆப் அங்க அவைலபிளா? அது பார்த்து தரேன், நான் பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில ஆப்னா அந்த ஏரியாவுல பேன் பண்ணிருப்பாங்க. நம்ம தமிழ் இந்தியா ஆப் வேற. என்ன ஆப் சொல்றீங்க? இப்ப இந்த என்ன கூகுள் மீட் போனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே மேடம். ஓகே ஓகே. இப்போ நான் உங்களை கேக்குறேன், வி ஹைசன் சி. இருங்க மேடம். ஐயோ, அதுக்குள்ள ஒரு கால் ஒண்ணு வந்துட்டு இருக்கு மேடம். இருங்க, கால் பிக்கப் பண்ணிட்டு லைன்ல வரேன். இருங்க மணி. மத்தவங்க பேசுங்க, அப்பதான் வரும். பேசுறதுக்கு வரும். இது நம்ம கட் பண்ணா போய்டுமா? திரும்ப ஜாயின் கொடுத்தா வராதா? இல்ல வரும், ஜாயின் கொடுத்தா வரும். ஓகே மேடம். நீங்க என்ன கேட்டீங்க? வி நேம் வி ஹைசன் சி. வி ஹைசன் சி. அதான் மை நேம் இஸ் பாலாஜி. மை நாம அது ஜெர்மன்ல சொல்லுங்க. வி ஹைசன் சி. மேடம் நீங்க கேட்டது தானே எனக்கு தெரியுது. வேணாலும் சொல்லலாம் சொல்லிருக்கேன் இல்லீங்களா? ஆமா. இஷ் ஹைசே பாலாஜி சொல்லலாம், இல்ல இஷ் பின் பாலாஜி. இஷ் பின். இஷ் பின். இஷ் பின் பாலாஜி. மை நேம் இஸ் மை நாம இஸ் பாலாஜி. மை நாம இஸ் பாலாஜி. அதான் மேடம், இங்க மீனா நம்ம இது இப்படி போடுவோம். அதுதான் மேடம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அது இப்பதானே ஸ்டார்டிங் வரும், போதான் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் வரும். அதுதான் நான் அப்பப்போ கரெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். நோ ப்ராப்ளம். ஓகே மேடம். சரி, இப்ப சொல்லுங்க. வி ஹைசன் சி. இட்ஸ் பின் பாலாஜி. அவ்வளவுதான். மை நேம் நாம இஸ் பாலாஜி. ஏதோ ஒன்னு சொன்னா போதும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. இது வரைக்குமே நம்ம நேம் மட்டும் தான் பிராக்டீஸ் பண்ணிருக்கோம். ஆமா. இது என்ன சொல்வாங்க? ஹலோ. ஹாய். ஹாய். ஹலோ. 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 நம்ம இங்கிலீஷ்ல ஹலோக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? இங்க HA வந்திருக்கு, அங்க HE வரும் இங்கிலீஷ்ல. HE. இங்க வந்து HA. ஹலோ ஹலோ ஹலோ. அதான் மேடம், இங்க நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணக்குள்ள ஹலோ அந்த மாதிரி வரும். அங்க ஏ போட்டதால ஹா, HA ஹான்னு வருது இல்ல. ஹலோ. அப்புறம் குட் மார்னிங் என்ன சொல்வாங்க? குட்டன் மார்கன். குட் டே. குட்டன் டாக். குட் ஈவினிங். குட்டன் ஆபண்ட். குட் நைட். குட் நைட். குட் டே நாட். குட் டே. ஓகே மேம். குட் டே நாட். இதுதான் நம்மளு. ஓகே மேம். ஓகே. வி இஸ் யுவர் நாம? இட்ஸ் பின் பாலாஜி.
சூப்பர் சார். ஸோ இது அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க சரிங்களா? ஓகே மேம். இப்போ நம்ம இல்ல படிக்கிறது மேம், நானும் இப்ப இதுல எப்படிங்கன்னா இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாம் இந்த Facebookல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்தா அந்த சான்டாக் மான்டாக் அந்த மாதிரி எல்லாம் வரும்ல வீக்லி டே, ஆமா ஆமா அதெல்லாம் பார்த்து ஒரு டைம் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஃப்ளூயண்டா பேச முடியாது, அவங்க கேட்கக்குள்ள அதுக்கு என்ன ஆன்சரோ அதாவது நம்மளால பண்ண முடியுங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. எஸ் இப்ப இந்த நம்ம ஜூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சொல்லுவோம்ல, ஆமா ஆமா நம்மளுக்கு ஆனா ஆன்சர் அதுக்கு தெரியாது, அந்த 4 ஆன்சர்ல பார்த்தா எதுன்னு தெரியுங்கிற மாதிரி. ஆமா இப்ப அந்த இது அவங்க பார்த்தோம்னா எனக்கு சொல்றதுக்கு தெரியும் என்ன நம்மள கேக்குறாங்க. அது வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம் சார். அத டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகே மேடம். நாங்க இப்ப டிரைவிங்ல இருக்கோம், ஒரு நாள் டிரைவர் ஃபுல் டே பஸ் டிரைவர் ஃபுல் டே டிரைவிங்ல இருப்போம். அன்னைக்கு அட்டன் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. மறுநாள் இறங்கி வரவுல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கல தான் பார்ப்போம். மத்த டைம் ரெஸ்டா இருந்தா நம்ம ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவோம். புரியுது புரியுது சார். ஓகே, இப்போ வந்து நேம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்தது அந்த பர்சன் எங்க இருந்து வராங்க அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? சோ இது நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து நம்ம கேக்குறது which come from னு கேப்போம். ஃபார்மல் இன்ஃபார்மல் நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே மேடம். சோ இப்போ வந்து நேம் கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு woher kommen Sie காமன் சி அப்படின்னா நீங்க எங்க இருந்து வரீங்க. ஓகே மேம். அதே மாதிரி இன்ஃபார்மலா கேட்கணும்னா woher kommst du. ஓகே சரிங்களா? ஓகே. சோ இதுக்கு எப்படி பதில் சொல்வீங்க? கம் ஃப்ரம் ஊர் என்ன, கம் ஃப்ரம் ஜெயங்கொண்டம். சாப்பிடனா ich komme aus. இது வரைக்கும் கரெக்டா இருக்கும். ich komme aus சொல்லிட்டு உங்க ஊர் பேரு அங்க போடணும். இப்போ நீங்க ஜெர்மனி போயிட்டீங்க அப்படின்னா ich komme aus Indien. ஓகே மேம். சரிங்களா? அதுக்கப்புறம் Indian. ich komme aus Indien. ஓகே மேம். ich komme as Indian. ஆமா. சோ அடுத்து வந்து எங்க இருக்கிறீங்க? wo wohnen Sie. wo wohnst du. இது வந்து நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எப்படி பதில்னா ich wohne in. இப்ப நீங்க இருக்கிற பிளேஸ் வந்து ஜெயங்கொண்டம் இல்லீங்களா? அது நீங்க எழுதிக்கலாம். ஜெயங்கொண்டம் தமிழ்நாடு இல்ல இந்தியான்னு கூட கொடுத்துக்கலாம். ஆமா. சோ நீங்க வேற ஜெர்மனில இப்போ எங்க இருக்கீங்களோ அதுதான் சொல்லணும். ஆமா மேடம். நம்ம அப்ப அவங்க கேக்குற இடத்துல அந்த எங்க இருக்கிறோமோ அது. எக்ஸாக்ட்லி. இப்ப பெர்லின்ல இருக்கீங்கன்னா ich wohne in Berlin. ஓகே மேம். அப்படி சொல்லணும். சரிங்களா? சோ இப்போ இந்த ஊர்ல இருக்கிறதுனால ich wohne in ஜெயங்கொண்டம் சொல்லிருக்கேன். ஓகே. ich wohne in ஜெயங்கொண்டம். சோ who wohnen seen கேட்டாங்கன்னா ich wohne in ஜெயங்கொண்டம். சரிங்களா? அவங்க கேக்குறது ஓனன். who wohnen seen கேட்டாங்கன்னா ich wohnen in ஜெயங்கொண்டம். ஆமா. சோ இது ஃபார்மல். இந்த சைடுல இருக்க ஜி போட்டு பேசுறது எல்லாம் ரெஸ்பெக்ட்டோட பேசுறது. இது கேஷுவலா பேசுறது. இன்ஃபார்மல் எல்லாமே. ஓகே. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். சோ இப்போ வந்து மூணுமே முடிஞ்சிச்சு. உங்க நேம், எங்க இருந்து வரீங்க, எங்க இருக்கீங்க. சோ இது மூணுமே சொல்லிட்டா உங்களோட இன்ட்ரோடக்ஷன் முடியுது. ஓகே மேம். ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் இல்ல, ஒரு பாதி இன்ட்ரோடக்ஷன் முடியுது. ஆமா. சரிங்களா? அப்புறம் நம்ம ஸ்டடீஸ் ஆமா ஏஜ் ஆட் பண்ணோம், என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்னவா வர்க் பண்றீங்க. ஓகே மேம். ஓகே.
ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இது பிராக்டிஸ் பண்றீங்களா? இப்போ சொல்றீங்களா? பண்றேன் மேடம். ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ, குட்டன் ஹலோ, மார்கன், இல்லனா இப்போ குட்டன் டாக், குட்டன் டாக், குட்டன் அபட், குட் நைட், குட்டி நைட், குட்டே குட் நாட், குட்டே நைட். இட்ஸ் ஹேபன், இட்ஸ் ஹேபி பாலாஜி, இட்ஸ் பின் பாலாஜி. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சொன்னா ஓகே. அடுத்தது அவங்க வி ஹேபன் சி ஆப்செட். இப்போ நான் சொல்றேன், இது பாருங்க. ஹலோ, குட்டன் டாக், மை நாம இஸ் கிரேசி, ich komme aus Indien, ich wohne in Chennai. ஓகே மேம். அந்த மாதிரி நீங்க சொல்லணும். ஓகே மேம். ஹலோ, குட்டன் மார்கன், இட்ஸ் பின் பாலாஜி, இட்ஸ் கோமே as Indian, இட்ஸ் ஓகன் இன் ஜெயங்கொண்டம். ஓனே 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 நே ஓனே இன் ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம். சோ இதுதான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன், சரிங்களா? ஓகே மேம். சோ இந்த क्वेश्चंस எல்லாம் கூட நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே மேம். இதெல்லாம் நீங்க இல்ல இதெல்லாம் நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துர்க்கேன் மேம். எடுத்துர்க்கீங்களா? எடுத்துர்க்கேன் மேம். ஓகே ஓகே ஓகே. சோ அடுத்து வந்து ஏனா ஒவ்வொரு क्वेश्चन ஆன்சர்ஸா நம்ம போட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் வரும். ஆமா மேம். சோ வேற யாரும் ரிப்பீட் பண்ற மாதிரி இல்லீங்களா? நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. இல்ல மேம், எல்லாம் லைன்ல தான இருக்காங்க. அதர்ஸ் பண்ண மாட்டீங்களா? எல்லாம் மியூட்ல இருக்காங்க போல. 4 பேரும் ஒரே ரூம்லயே ஒரே வீட்ல இருக்காங்க போல இருக்கு மேடம். அதனால வந்து ஒரு எக்கோ ஆகுது. ஓகே, இன்னும் மத்தவங்க கூட இருக்காங்களே சார்? ஆமா, ராஜகுமார் சார் இருக்காரு. யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? நான் ஹெல்ப் பண்றேன். ராஜகுமார் சார் செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. அப்படியே குட்டன் மார்க்கெட்ல இருந்து வாங்க சார். மணி சார் சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. குட்டன் மார்க்கெட் சொல்லுங்க. என்னது, நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டேன். அவங்க ஸ்கிரீன் தெரியலையே. நான் உனக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன். அப்பா, ஸ்கிரீனை பார்க்கணும், ரெக்கார்டிங் அனுப்புறது நான் பார்க்க தெரியாதா? இல்ல, நீ அப்ப அந்த 3 இது இருக்கும் பாரு, ஒரு இதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ண. வந்துருச்சு. அதை அப்படியே மேல தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்டா வந்துருது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அது இருக்கும், ரெண்டாவது ஸ்கிரீன் நம்ம பார்ட்டிசிபேஷன் லிஸ்ட் இருக்கும். இருக்கு. ஹலோ, குட்டன் மார்கன், குட்டன் டாக், குட்டன் அடுத்து குட்டன் அபன், குட்டன் அபன், குட்டி நச்சி, குட் டே நாச்சி. மை நேம் இஸ் மணிவர்மன். 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 அதெல்லாம் இல்ல, அதுக்கு கீழே உள்ளது பேரு இந்தியன். அதான் எல்லாத்துலயுமே அப்படியே ரிலேட் பண்ணி பேசுறோமேன்னு பார்த்தேன். மை நேம் இஸ் மணிவர்மன். மை நாம இஸ் மணிவர்மன். இட்ஸ் கோமே as Indian. It's ஓனே is in ஜெயங்கொண்டம். அவ்வளவுதான். அதான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். இப்போ உங்களோட ரோல் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்ப டிரைவர், இல்ல அதுக்குதான் அடுத்தது வரன்னு இருக்காங்க. இப்ப இதுல வந்து நம்ம எங்க இருந்து வரோம், என்ன பண்றோம், என்ன ஊருன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு நம்ம பேரு வாய் விட்டு பேசினாதான் வரும் லாங்குவேஜ். இப்ப இதுக்கு இந்தாண்ட நம்ம வயசு, என்னென்ன இதுல இருக்கு, நம்ம எந்த கம்பெனி, இதுல என்ன போஸ்ட். நான் டிரைவரா அப்ளை பண்ணிருக்கேன் மேடம். அப்புறம் வேற யாரும் இருக்காங்க? வேற ஒரு பையன் மெக்கானிக்கல் சூப்பர்வைசரா வந்திருக்காரு. இன்னொரு பையன், அவங்கதான் எல்லாம் மியூட்ல இருக்காங்க. ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா ஒரு போன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, எல்லா போனையும் கட் பண்ணிட்டு ஒரு போன்ல வந்தா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும், எக்கோ ஆகாது. ஓகே சார், ராஜகுமார் சார் பேசுறீங்களா?
ஹலோ சார். ரெடி ஆயிட்டு ஓகே ராஜேஷ் நீங்க பேசுறீங்களா? ஓகே மேடம், பண்ணி மேடம் பாத்துக்கலாம். இது வரையும் இருக்கா அந்த உனக்கு கேட்காது அப்படிதான் பேசுவேன். ஓ சரி உள்ளார போ. அப்பா படிக்கணும்ப்பா, உள்ளார போப்பா. பாலாஜி இது யூடியூப்ல வரும், ரெக்கார்ட் ஆகி வரும். சரி ஓகேவா? கரெக்டா அந்த எம்மனாலும் ஒரு பிஸியா இருக்கிற மனுஷனை 1 hour செல்லுலயே உட்கார வைக்கிற. என்ன பண்றது? அப்புறம் நீ கத்துக்கிட்டு அங்க இருக்கணும்னா கத்துதான் ஆகணும். ஓகே இப்போ வந்து ஏஜ் என்னன்னு கேக்குறதுக்கு we alt zinzi. How old are you? We alt zinzi. zinzi. அதே மாதிரி இன்ஃபார்மலா கேட்கணும்னா we alt best do. We alt best do. உன்னோட பேர் என்ன அந்த மாதிரி கேக்குற மாதிரி இல்ல. அதே மாதிரி தான் உன்னோட வயசு என்ன அப்படின்னு. இது என்ன மேடம்? வெல்கம் டு ஆன் தி கோ, யுவர் கேமரா அண்ட் வீடியோ ஆர் டர்ன் ஆஃப் டு ஹெல்ப் யூ ஃபோக்கஸ். என்ன பண்ணி சொல்லுது? ஆஃப் ஆயிட்டுது என்னது ஆட்டோமேட்டிக்கா? ஹலோ. என்ன இப்ப எல்லாம் கட் பண்ணிட்டாங்களா? இல்ல கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. கிளாஸ் போயிட்டு இருக்கு, எல்லா போன் எல்லாம் கட் ஆயிடுது. என்னது மட்டும் தானே வருது போல, ஒண்ணுது என்னது தானே இருக்கு. நீ ஸ்க்ரோல் பண்ணுது ஸ்கிரீனை இருக்கணும் எல்லாரும் இருக்கோம். எல்லாரும் இருக்காங்களே. பாலாஜி காலையில போயிட்டு வந்துட்டியாவது? காலையில எல்லாம் கிளியரா இருக்கு. குட்டை குழப்பம் பாரு. எனக்கு இப்ப பாத்து ஹலோ அப்பா. ஓகே we alt zinzi அப்படினா உங்களோட ஏஜ் என்னன்னு. உங்களோட we alt bistuனா உன்னுடைய ஏஜ் என்ன கேக்குறதுக்கு. இதுக்கு எப்படி சொல்லணும்னா ich bin. சோ உங்களோட ஏஜ் என்ன சொல்லுங்க? ich bin 40. ich bin. நம்பர்ஸ் எல்லாம் அப்புறமா நான் சொல்லி கொடுக்கிறேன், சரிங்களா? ஓகே. சோ ich bin 40 Jahre alt. இப்போதைக்கு இங்கிலீஷ்ல சொல்லிக்கங்க, நம்பர்ஸ் நான் அப்புறமா சொல்றேன். ich bin 40 Jahre alt. யாரேனா இயர். இயர். altனா old அந்த மாதிரி வருங்களா? அப்படி இல்ல. எக்ஸாக்ட்லி. ஓகே மேம். இப்போ அடுத்தது. சோ இப்போ அடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுவீங்க? இது கொஞ்சம் பெரிய இதுவா இருக்கும். வெல்ஷர், பிரஷன், சி. பிரஷன், ஃப்ரீஷன், சி. ஆமா. அதே மாதிரி இன்ஃபார்மலா கேக்குறதுக்கு வெல்ஷர், ஸ்ப்ராக்கன். ஸ்ப்ராக்கன்னா லாங்குவேஜஸ். ஓகே மேம். ஸ்ப்ரெஷன்னா ஸ்பீக். ஓகே. Welche Sprachen sprichst du? ஓகே. சரிங்களா? இது இன்ஃபார்மலா கேக்குறதுக்கு. இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர்? சீனா ஃபார்மலா கேக்குறது, டூனா இன்ஃபார்மல். ஆமா. சோ நீங்க இந்த z யூஸ் பண்ணும்போது இந்த பக்கத்துல இருக்க verb ஓட ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கிங்க. do யூஸ் பண்ணும்போது அது பக்கத்துல இருக்க verb நீங்க என்ன ஃபார்மல் இன்ஃபார்மல் பண்ணாலே ஒவ்வொருட ஸ்பெல்லிங் பாத்துக்கங்க, செக் பண்ணிக்கிங்க. ஓகே மேம். சோ இதுக்கு பதில் என்ன சொல்லணும்னா ich spreche. தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெர்மன் படிக்கிறேன் அப்படின்னு ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். ich lerne. இப்போ ஜெர்மன் எப்படி சொல்வாங்கன்னா டாய்ச் சொல்வாங்க. நம்ம இங்கிலீஷ்ல ஜெர்மன் சொல்வோம். ஆனா அவங்க ஊர் பாஷை ஜெர்மன்ன டாய்ச். இங்கிலீஷ்ல வந்து டாய்ச்னு சொல்வாங்க. ஆமா. இங்கிலீஷ்ல வந்து ஜெர்மன் சொல்வோம் நம்ம.
ஆமா மேம். இங்கிலீஷ்ல ஜெர்மன் லாங்குவேஜ் ஜெர்மன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா மேடம். அவங்க வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்னா அவங்க வந்து டாய்ச். ஜெர்மன்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ வந்து டாச் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்படிதானுங்களா? இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னா இல்ல சார், ஜெர்மன் லாங்குவேஜ். ஓகே மேடம். சரிங்களா? இந்த பாருங்க, ஓகே இந்த மேம். டாய்ச்னா ஜெர்மன். ஓகே ஓகே மேம். புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம ஜெர்மனி சொல்றோம் இல்லைங்களா? ஜெர்மனிக்கு அவங்க ஊர்ல என்ன பேர் தெரியுங்களா? ஓகே சொல்லுங்க மேம். என்ன டைப் பண்ணிருக்கேன்? Just டாய்ச்லாண்ட். Finland. டாய்ச்லாண்ட். Deutschland. ஆமா. சோ டாய்ச்லாண்ட்னா ஜெர்மனின்னு அர்த்தம். ஆமா மேடம். டாய்ச்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஜெர்மன். டாச்லாண்டுன்னு நம்ம தமிழ்நாட்டுல பேங்க் இருக்குல்ல, ஆ, டஸ்ட் டாய்ச்ச டாச் பேங்க் அப்படின்னு. ஆமா ஆ ஆமா டச்னு நம்ம படிப்போம் அத. ஆமா, டாய்ச். ஓகே டாய்ச்ச மேடம். பேங்க்னா ஜெர்மன் பேங்க்னு அர்த்தம். ஓகே மேடம். ம், ஓகேங்களா? சோ ich spreche தமிழ். இஸ் பிரஷர் தமிழ் உங்களுக்கு வேற ஏதாவது இங்கிலீஷ். லாங்குவேஜஸ் தெரியுங்களா? இல்ல மேம். தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தானா? ஆமா மேம். ஓகே, அப்பனா und ஆட் பண்ணிக்கணும் andக்கு. ich spreche ஓகே. தமிழ் und இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஆ, இச் ich லேப் lerne Deutsch. டஸ் டேஷ் Deutsch. Deutsch. டாய்ஸ். அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகேங்களா? சோ அடுத்த கேள்வி. Wie ist Ihre Handy Nummer? Handy numberனா மொபைல் நம்பர். ஓகே மேம். ஓகேங்களா? அதே மாதிரி டெலிபோன் நம்பர் கூட நீங்க போட்டுக்கலாம் பக்கத்துல. டெலிபோன் நம்பர் இல்லனா டெலிபோன் நம்பர். நம்பர், இல்லனா ஹேண்டி நம்பர். ஓகே மேம். இதுவே வந்து இன்ஃபார்மலா கேட்கணும்னா இந்த இயருக்கு பதிலா டைனன் போட்டுக்கணும். ஓகே மேம். டைனனா உன்னுடைய, ஓகே மேம். இயர்னும் போது வி உங்களுடைய. இஸ் தேர் ஹேண்டி நம்பர். வி இஸ் டைன ஹேண்டி நம்பர். இல்லனா ஓகே. வி இஸ் டைனி வி இஸ் தேர் டைனே. டைனி. அதுனா இன்ஃபார்மல்ல சொன்னீங்க. ஆமா, இன்ஃபார்மல். ஃபார்மலா சொல்லணும்னா இயர். தேர் ஹியர் இயர். இயர். ஓகே மேம். வி இஸ் இயர் ஹேண்டி நம்பர். வி இஸ் இயர் ஹேண்டி நம்பர். ஆர் ஆர் அப்படின்னா ஆர் நம்ம சொல்றோம்ல. அது வேணாம். இல்லனா வி இஸ் இயர் டெலிபோன் நம்பர். வி இஸ் இயர் டெலிபோன் நம்பர். நீங்க ஆர் யூஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டர். 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 ஓகே மேம். சரிங்களா? வி இஸ் இயர் ஹேண்டி நம்பர் ஆர்டர் டெலிபோன் நம்பர். எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஓகே. அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? மைன ஹேண்டி நம்பர். மை ஹேண்டி நம்பர் இஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும் என்னென்ன நம்பர் வருதுன்னு. ஓகே மேம். சரிங்களா? நம்ம அங்க நம்பருக்கும் மாறும்ல. ஆமா, மாறும். நம்பர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா. நம்பர்ஸ் இங்கிலீஷ் எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் சார். ப்ரொனன்சியேஷன் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே மேம். ஓகே, இது வரைக்கும் படிச்சீங்க இல்லீங்களா? ஆமா மேம். ஞாபகம் இருக்கா இதா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மேடம். பார்த்துட்டே சொன்னா சொல்லிடலாம். படிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஹலோ. இச் பின் பாலாஜி. இச் கோமே ஆஸ் இந்தியன். இச் ஓனே இன் ஜெயங்கொண்டம். Ich bin Ich bin 40 Jahre alt. Ich spreche Tamil und English. Ich lerne Deutsch. Wie ist der? Meine Handy Nummer ist. Meine Handy Nummer ist. அதான் மேடம் நம்ம 999 சொல்லுவோம். ஆமா ஆமா ஆமா.
நம்ம சொல்ல உள்ள நம்பரா தான் சொல்லுவோம். நம்ம இதுல டிஜிட்ல ரைட் பண்ணி கொடுத்தா டிஜிட்டா இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. சோ அதே அதுக்கப்புறம் மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கேட்டா இதே தான் சொல்லணும். ஓகே. இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் பாலாஜி MBA 1999@gmail.com. ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும். ஓகே மேம். சோ உன்னுடைய அப்படின்னு கேக்கும்போது தைன இமெயில் அட்ரஸ். ஓகே மேம். சரிங்களா? சோ ஓகே. சோ இது நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே மேடம். இது ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இல்ல மேடம், இன்னும் அடுத்த பேஜ் எடுக்கல. ஃபர்ஸ்ட் பேஜோட தான் பெண்டிங்ல இருக்கு. ஓகே ஓகே. இது ஃபுல் ஸ்கிரீன் வருதான்னு பாக்குறேன். வந்த உடனே எடுத்து வச்சுக்கிறேன் மேடம். சரி, இது வரைக்கும் நாளைக்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே மேம். ஓகே. எனக்கு